அன்பானவர்களே, தினமருத்துவதன் வழியாக உங்களை சந்திக்கிற இந்த நாளிலே எரேமியா 1:8 நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைய தீர்க்க தரிசனமான ஒரு தூது என்னன்னா, பயப்பட வேண்டாம் என்று சொல்லி. ஏன் என்றால், நாம் பயப்படும்படியான காரியங்களை நிறைய நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஒருவேளை ஒரு சிலருக்கு கடுமையான வியாதிகள், துர்ச்செய்திகள், நெருக்கடிகள், சத்துருவின் போராட்டம், மனுஷர் மூலமாக வந்த சில பிரச்சனைகள், சிலருக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை, இப்படி பலவிதமான காரியங்களை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிற போது அதற்கு விடை தெரியாதனால் நீங்கள் ஒரு பயத்தோடு திகிலோடு இருக்கிறதை ஆண்டவர் உணர்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நல்வாக்கு, நீ அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்காக நீங்க பயப்பட வேண்டாம். காரணம் என்னன்னா, நான் உன்னுடனே இருக்கிறேன். அப்ப இவர் யாரா அப்படின்னா, இவர் பெரியவர், சர்வ வல்லமை படைத்தவர். அப்படின்னா அந்த பிரச்சனையை காட்டிலும் இவர் பெரியவர் என்றுதான் அர்த்தம். அதுதானே உண்மை. அப்போ அந்த பிரச்சனை காட்டிலும் பெரியவர் ஒருவர் நமக்குள்ள நம்மோடு கூட இருக்கிற போது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த குறிப்பிட்ட காரியம் உங்கள் மனதுக்குள்ள ஒரு அழுத்தத்தை கொண்டு வருகிறதோ, அந்த மன அழுத்தத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்காதபடி மாறாத அந்த சத்திய வார்த்தைக்கு இடம் கொடுங்கள். அவர் கொடுத்த வாக்குக்கு இடம் கொடுங்கள். அவர் என்ன வாக்கு பண்ணுறார்? பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னார்ல. எதுக்காக உன்னோடவே இருக்கிறார்? அந்த பிரச்சனைகள் வரும், போராட்டம் வருமா, ஆனால் உன்னோடு நான் இருக்கிறேன் அப்படின்னா அந்த பிரச்சனையை நான் பார்த்து கொள்கிறேன் என்று தானே அர்த்தம். ஆகவே இன்றைக்கு நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எந்த காரியத்தை கண்டும் பயப்படாதீர்கள். உங்களுக்குள் இருக்கிற ஒரு பெரியவராக இருக்கிறார். அந்த பெரியவருக்கு முன்னால் எல்லா பிரச்சனைகளும் மிக 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 சின்ன விஷயம்தான். ஆகவே நம்ம கண்ணுக்கு தான் அது பெருசு பிரச்சனைகள் எல்லாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அவை ஒன்றுமே கிடையவே கிடையாது. கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பின் நிமித்தம் உங்களை இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் காப்பாற்றுவார். அவருடைய நாமம் ஒரு பலத்த துருகமாய் பாதுகாக்கிற ஒரு நாமமாய் இருக்கிறபடினால நிச்சயம் நீங்கள் இந்த விஷயத்தில் பாதுகாக்கப்படுவீங்க. இன்றைக்கு நீங்கள் வெற்றி அடைவீர்கள், தோற்று போக மாட்டீங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருவுக்குத்தான் தோல்வி, உங்களுக்கு தோல்வியில் நீங்கள் நிச்சயமாக இந்த நாளிலே ஜெயம் எடுப்பீர்கள். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நாங்கள் பயப்படக்கூடாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு இன்றைக்கு தூதாக அனுப்பியிருக்கிறேன். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற நற்செய்தியை கண்டு நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் அப்பா. நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இன்றைக்கு நாங்கள் வெற்றி பெறுவோம். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள்ள இருக்கிற நீர் பெரியவராயிருக்கிறீர். ஆகவே நீர் பெரியவராக இருக்கும்போது நாங்கள் எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனைகளும் சர்வசாதாரணமாக சின்ன பிரச்சனை. ஆகவே நீர் எங்களுக்கு இந்த நாளில் வெற்றியை கொடுத்து விட்டீர், அதற்காக நன்றி. இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.